தடுப்பு கட்டைகளையும் தாண்டி 10 அடி பள்ளத்திற்குள் கவிழ்ந்த சொகுசு பேருந்து. பயப்படாதீங்கம்மா, அச்சத்தில் நின்ற தாயை கட்டி அணைத்து ஆறுதல் வார்த்தைகள் கூறிய மகள். நூற்றி 8 ஆம்புலன்ஸ், தீயணைப்பு துறையினர் என்று அதிதீவிரமாக நடக்கும் மீட்பு பணிகள். கேரள மாநிலம் கொல்லத்திலிருந்து கோயம்பேடு நோக்கி வந்த தனியார் பேருந்து மதுரவாயில் திருநீர்மலை பைபாஸ் சாலையில் சென்றபோது முன்பக்க டயர் வெடித்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 20 பேருக்கு சிறிய காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். இந்நிலையில் தகவல் அறிந்து வந்த 108 ஆம்புலன்ஸ் பணியாளர் உதவி அளித்த நிலையில் தீயணைப்பு துறையினர் பேருந்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஒரு விபத்தால் மதுரவாயில் பைபாஸ் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையினர் நெரிசலை சீர் செய்து வருவதுடன் விபத்து குறித்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர்.